எக்ஸ்பெரிமெண்டல் டூவில் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம்னா ஸ்டெப் டேனிங் அப்படிங்கிற ஆப்ரேஷன் பார்க்க போகிறோம். ஸோ இதுக்கு முன்னாடி பிளைன் டேனிங் நம்ம எப்படி பண்ணோம், ஃபேஸிங் எப்படி பண்ணோம், சாம்பரிங் எப்படி பண்ணோம் அப்படிங்கிற ஒரு பேசிக் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா அந்த லேத்தில் இந்த ஜாப்பில் அதாவது இந்த ஒர்க் பீஸில் நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேவா? ஸோ இதுக்கப்புறம் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 2ல் நம்ம அதுக்கு அடுத்த ப்ராசஸாக அதோடைய கண்டினியூஸாக ஸ்டெப் டேனிங் அப்படின்னு பண்ண போகிறோம். வேறு ஒன்றும் இல்லை, நம்ம எப்படி பிளைன் டேனிங் பண்ணமோ அதே மாதிரி தான் ஸ்டெப் டேனிங் பண்ண போகிறோம். ஆனால் இதில் வந்து எப்படி இருக்க போகுதுன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்ன பண்ண போகுதுன்னா இருக்க போகுது. ஓகேவா? ஸோ அப்போ ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம இதில் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம்னா இந்த ஒர்க் பீஸோட டயமீட்டர் எவ்வளோ நம்ம ஃபஸ்ட் நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஓகேவா? ஸோ ஒர்க் பீஸோட டயமீட்டர் என்ன பண்ண போகிறோம்னா ஃபஸ்ட்டு இந்த வெர்னியர் கேலிப்பர் யூஸ் பண்ணி நான் ஒர்க் பீஸோட டயமீட்டரை நான் மெஷர் பண்ண போகிறேன். ஸோ எனக்கு எவ்வளோ இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட கரெக்டாக 23 mm எனக்கு வந்து இந்த டயமீட்டர் இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் இதனுடைய லென்த் ஆஃப் ஒர்க் பீஸ் நான் என்ன பண்ண போகிறேன்னா மெஷர் பண்ண போகிறேன். எது வரை நான் வந்து லென்த்தை நான் வந்து கட் பண்ணணும் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணுறேன்னா ஸ்டீல் ரூல் யூஸ் பண்ணி ஸ்டீல் ரூல் யூஸ் பண்ணி நான் மெஷர் பண்ண போகிறேன். கிட்டத்தட்ட 90 mm. ஓகேவா? ஸோ 90 mm இருக்குது. ஸோ 90 mmக்கு அதாவது 90 mm கூட வேண்டாம், நம்ம கரெக்டாக ஒரு 80 mmக்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம ஸ்டெப் அப்படிங்கிறத நம்ம பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு 50 mmக்கு என்ன பண்ணிக்கலாம்னா ஒரு ஸ்டெப்புங்கிறத அதாவது ஒரு 40 mmக்கு ஸ்டெப்புங்கிறத 1 by 1 நம்ம பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா 80 mmக்கு ஓகேவா 80 mmக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஸ்டெப் அப்படிங்கிறது பண்ண போகிறேன். ஸோ 80 mm நான் மெஷர் பண்ணி அதை என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் மார்க் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ நான் சாப்பீஸ் யூஸ் பண்ணி 80 mmக்கு எனக்கு இந்த இடத்துல வருது. ஸோ இந்த 80 mmக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை சுற்றி நான் கட்டுங்கிறது லென்த் ஆஃப் கட்டுங்கிறது எடுக்க போகிறேன். அதே நேரத்தில் டயமீட்டர் 23 இருக்குது. ஸோ அதை நான் 20 mm என்ன பண்ண போகிறேன்னா கன்வெர்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஆப்ரேஷன் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 40 mm லென்த்தில் அதுக்கப்புறம் அந்த டயமீட்டர் ஒரு 18 mm டயமீட்டர் நம்ம என்ன பண்ணலாம் அடுத்த ஸ்டெப்பில் நம்ம கட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ இப்போ இந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா 2ல் ஒர்க் பீஸோட காண்டாக்ட் பண்ணுறேன். ஸோ ஒர்க் பீஸோட காண்டாக்ட் பண்ணிட்டு அதை நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா அந்த லென்த்துக்கு நான் வெளியே எடுக்கிறேன். ஓகேவா? ஸோ ஒர்க் பீஸோட நான் காண்டாக்ட் பண்ணிட்டு அந்த லென்த்தோடு நான் வெளியே எடுக்கிறேன். ஸோ காண்டாக்ட் பண்ணிட்டு வெளியே எடுத்துட்டேன். ஸோ எனக்கு இதில் எத்தனை mm இருக்குதுன்னு பார்த்தாச்சுன்னா கரெக்டாக 5 mm இருக்குது. ஸோ நான் கொஞ்சம் 1 mm நான் என்ன பண்ண போகிறேன்னா உள்ளே கொடுக்க போகிறேன். ஸோ 1 mm நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உள்ளே கொடுத்துட்டேன். ஸோ கொடுத்தா முடித்த பிறகு நான் கட்டுங்கிறது என்ன பண்ண போகிறேன்னா எடுக்க போகிறேன். ஸோ அனி கிளாக் நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா இந்த துணியில் ரிவர்ஸ் டேரக்ஷன் ரொட்டேட் ஆகிற மாதிரி நான் கொடுத்து பண்ணிட்டேன். ஸோ இப்போ என்னுடைய கேரேஜ் வீலை யூஸ் பண்ணி கேரேஜ் வீலை யூஸ் பண்ணி நான் கொஞ்சமாக வீலுங்கிறத ரொட்டேட் பண்ணுறேன். ஸோ வீலை ரொட்டேட் பண்ணால் உனக்கு அங்கே சிப்புங்கிறது ரிமூவ் ஆகிறதுக்கு சிப் ஃபார்மேஷனுங்கிறது உனக்கு கிரியேட் ஆகிறது பார்க்கலாம். இதுதான் மெட்டீரியல் ரிமூவ் ஆகுது. ஓகேவா? ஸ்மூத்தாக கிராஜுவலியாக நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஒர்க் பீஸில் நம்ம 2ல் வச்சு என்ன பண்ண போகிறோம்னா மெட்டீரியல் ரிமூவேட் பண்ண போகிறோம். ஸோ ஸ்பீடாகவும் போகக்கூடாது, ரொம்ப ஸ்லோவும் போகக்கூடாது. ஸோ கிராஜுவலியாக நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த மெட்டல் ரிமூவேட்டுங்கிறத நம்ம எடுக்க போகிறோம். ஓகேவா? ஸோ மெட்டல் ரிமூவேட் கொஞ்சமாக ஆகிறதாச்சு ஃபார்மேஷன் கிரியேட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இதே மாதிரி ஒவ்வொரு எவங்க டெப்ட்டு கொடுக்க நான் டயமீட்டர் அப்படிங்கிறத நான் என்ன பண்ணிக்கணும் அப்படின்னா மெஷர் பண்ணிக்கணும். ஓகேவா? டயமீட்டர் ஒரு பீஸை மெஷர் பண்ணி நமக்கு 23 mm வந்துட்டா அப்படிங்கிற வரைக்கும் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இதில் டயமீட்டர் ரெடியூஸ் அப்படிங்கிறத வித் என்ன அப்படின்னா வித் ரெஸ்பெக்ட் டு 80 mm லென்த்துக்கு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா டயமீட்டர் ரெடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நல்லா பார்க்க முடியும்னு நினைக்கிறேன் ஸ்டெப் டேனிங் எந்த மாதிரி நம்ம வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறது எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுக்கிறதுல அந்த பாயிண்ட்டை நீ பார்த்தா தெரியும், உனக்கு ஒரு ஸ்டெப்பு மாதிரி ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இதுதான் அந்த ஸ்டெப்பு. ஓகேவா? ஸோ இதுதான் அந்த ஸ்டெப்பு. ஸோ அதை நல்லா பாரு, உனக்கே தெரியும். ஸோ உனக்கு எந்த மாதிரி ஃபினிஷிங் வருதுன்னு பாரு. ரொம்ப கிராஜுவலியாக உனக்கு நீட்டாக வரியாக உனக்கு வந்து மெட்டல் ரிமூவல் ரேட்டுங்க நடந்துக்கிட்டு. ஓகேவா? ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு. 80 mmல 20 mm டயமீட்டர் ஆஃப் த ஒர்க் பீஸை நம்ம கம்மி பண்ணியாச்சு. இதே மாதிரி 40 mm லென்த்தில் 18 or 15 mm டயமீட்டர் ரெடியூஸ் பண்ணுற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம் செகண்ட் ஸ்டெப்புங்கிறத நம்ம பண்ணலாம். ஓகேவா? நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் அப்படிங்கிறத 80 mm and 20 mm டயமீட்டருக்கு 80 mm லென்த்துக்கு என்ன பண்ணியாச்சு அப்படின்னா ஃபஸ்ட்டு ஸ்டெப்புங்கிறத எடுத்தாச்சு. ஓகேவா? ஸோ இப்போ செகண்ட் ஸ்டெப்புங்கிறது எடுக்க போகிறோம். நம்ம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான்
ஓகேவா. 40 mm லென்த்துக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா செகண்ட் ஸ்டெப்புங்கிறது நம்ம எடுக்கலாம். ஸோ நம்ம மெஷர்மெண்ட் என்ன பண்ணுறேன், ஸ்கேலை வச்சு 40 mmக்கு இந்த இடத்துல நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா நான் மார்க் பண்ண போகிறேன். இதுதான் என்னோட அடுத்த ஸ்டெப்பாக இருக்கும். ஓகேவா. ஸோ இந்த ஸ்டெப்பில் டயாமீட்டர் என்ன பண்ண போகிறேன்னா இந்த டயாமீட்டர் 50 mm ரெடியூஸ் பண்ண போகிறேன். ஸோ எப்படி அந்த ஆப்ரேஷன் பண்ணுறதோ சேம் தட் ப்ரீவியஸ்லேயே ஃபஸ்ட் ஸ்டெப் எப்படி பண்ணணுமோ அதே மாதிரி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா செகண்ட் ஸ்டெப்புங்கிறத பண்ண போகிறோம். அது எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம லேட்டர் ஆன் பண்ணி பண்ணலாம். ஓகேவா. ஸோ இங்கே 20 mm இருக்குது. நான் ஃபஸ்ட்டு டச் பண்ணுறேன், எடுத்துகிட்டு நான் சம்பவம் டெப்த் ஆஃப் கட்டுங்கிறது கொடுத்தேன். ஓகேவா. ஸோ கொடுத்து முடித்த பிறகு எவ்வளோ இருக்குங்கிறத 40 mm பண்ணிட்டு நான் மெஷர் பண்ணியாச்சு. ஸோ இதில் தான் கட்டுங்கிறது எடுத்துக்கிறேன். ஸோ எடுத்துகிட்டு கொஞ்சமாக ஃபீட் கொடுப்பேன். இதுதான் அதோட ஃபீட். ஸோ ஸ்டெப் டேனிங் எந்த மாதிரி பண்ணணும் அப்படிங்கிற ப்ராசஸ் உனக்கு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இதுதான் செகண்ட் ஸ்டெப் நம்ம எடுக்கக்கூடிய ஃபினிஷிங் டச். ஸோ எந்த மாதிரி ஸ்டெப் டேனிங் வந்திருக்கு அப்படிங்கிறத உன்னால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் டேனிங்கிறத நம்ம எடுத்தாச்சு. ஸோ இது செகண்ட் ஸ்டெப். ஓகேவா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் 2ல் பார்க்கக்கூடிய ஸ்டெப் டேனிங் ப்ராசஸ். ஓகே. இப்படி தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டெப் டேனிங் ப்ராசஸாக டெப்த் ஆஃப் கட்டு கொஞ்சம் கொடுத்து டயாமீட்டர் ரெடியூஸ் பண்ணணும். ஸோ டயாமீட்டர் ரெடியூஸ் பண்ணணும். அதே நேரத்தில் எந்த லென்த் ஆஃப் வர நமக்கு ஸ்டெப் வேணும் அப்படிங்கிறத நம்ம ஸ்டில் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா அது வரைக்கும் நம்ம கட்டுங்கிறது எடுக்கணும். ஓகேவா. ஸோ ஸ்டெப் டேனிங் ப்ராசஸ் எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத ஆப்ரேஷன் உனக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா ஸ்டெப் டேனிங் உன்னால் பார்க்க முடியும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப் அண்டு 40 mm லென்த்தில் 15 mm டயாமீட்டரில். ஸோ அதுக்கப்புறம் 80 mm லென்த்தில் 23 mm டயாமீட்டரில் உனக்கு வந்து ஸ்டெப் டேனிங்கிறது நம்ம பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இந்த இடத்துல வந்து டேப்பர் டேனிங் எக்ஸ்பெரிமெண்ட் நம்பர் 3 அப்படிங்கிறத நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா நெக்ஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட்டில் நம்ம இந்த ஜாப்பில் டேப்பர் டேனிங் எப்படி பண்ணுறது நம்மங்கிறத பார்க்கலாம். ஓகேவா.